இந்த சீசன்ல நெகட்டிவ் பிஆர்ன்ற விஷயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ ஒரு கண்டஸ்டன்ட் டிஃபேம் பண்ணணுன்றதுக்காக சோஷியல் மீடியால இந்த மாரி விஷயங்கள் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நினைக்க முடியாதுங்க. நான் நம்புறேன். நான் அத ஓகே. பார்க்குறேன் வெளியில வந்து. ஓகேவா? இல்லாத ஒரு விஷயத்த கூட ஊதி இப்படி ஆக்க முடியுமா? அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அப்பதான் எனக்கு நெகட்டிவ் பிஆர்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. ம். நீங்க பிஆர் பண்ணுங்கங்க. நான் சூப்பர், நான் அப்படி, நான் பண்ண நல்ல விஷயங்கள வெளியில எடுத்து காட்டலாம் பண்ணிட்டு வாங்க பரவால்ல. ஏன்னா ம். நெறைய பேர் பண்ணிக்கிறாங்க. பண்ணிக்கோங்க ஓகேவா? ஆனா ஒருத்தவங்கள கீழ தள்ளி, அசிங்கப்படுத்தி, கேவலப்படுத்தி, அவமானப்படுத்தி பிஆர் பண்றதுலாம் நல்லா இல்லங்க. அது அநியாயம் அப்படின்னு ஓகே. தோணுது அது. யாரோட பிஆர் ரொம்ப அதிகமா இருக்கு? பார்வதிங்க. எப்ப பார்த்தாலும் ஓகே. பார்வதிக்கு ஒண்ணு ஒண்ணு பயங்கரமா வந்து கேள்வி கேட்டு வராங்க. சரி கேள்வி கேட்டு வரதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா நியாயமே பார்வதி என்ன மாரியா மாதிரியான அ கேள்வி? ஏன் இது ஏன் நீங்க பார்வதிய மட்டும் ஏன் நீங்க உங்களுக்கு பிடிக்கல? பார்வதி அப்படி இப்ப 2, 3 கேள்விகள் வந்துச்சு. ம். நான் பெருசா பார்க்கல. கேள்விகள் வச்சு இதே மாரி கொஸ்டின்ஸ் வச்சு கேட்டாங்க. ம். அந்த கேள்விக்கு ஒரு முகாந்திரமே இருக்க மாட்டேங்குது. ஓகே. எங்க இருந்துடா வந்துச்சு? ஏதோ வானத்துல இருந்து திடீர்னு குதிச்ச மாரி இருக்கு அந்த ம். கொஸ்டின்ஸ்லாம். ஓகே. ஆனா பார்வதிக்கு அடிபட்டப்ப நீங்க ரியாக்ட் பண்ணாம இருந்த ஒரு விஷயம் இதுக்கு காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? பார்வதிக்கு அடிபட்டப்ப நான் ரியாக்ட் பண்ணாம இல்லங்க. எனக்கு ஓகே. என்னன்னா, எவ்வளோ வேணாம் பார்வதி போகாதீங்க. இத ம். விட்டுருங்கன்னு எவ்வளோ சொல்லியாச்சு. பார்வதி எல்லாம் ஒண்ணு சொல்லி அடக்கவே முடியாது. அப்ப ஓகே. சரி போங்க. நான் என்ன பண்ண முடியும்? அந்த மாரி ஒரு மனநிலையில இருந்தேன். அப்ப ஓகே. அவங்க கண் அடிபடுத்தி எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. நான் எல்லார்கிட்டயும் கேட்டுட்டே இருந்தேன். ஏன்னா நான் போய் கேட்டா மூஞ்சில அடிச்ச மாரி நீ வர ஏன்னா வலி என்னால தான் நான் அந்த ஓகே. இடத்துல என்னால தான் தோத்துட்டாங்கன்னு நெனைக்கும்போது, எனக்கு அது எப்பவுமே பயமா இருக்கும். ஸோ நான் போய் ஆனா கமருதீன்ட்ட கேட்டேன், வினோத் சார் கிட்ட கேட்டேன். நான் அப்படி கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன். ஆனா அப்புறம் கூட அவங்கள நான் நெறைய இடத்துல அந்த விஷயத்துல ஹேட்ஸ் ஆஃப் டூ ஹர். ம். அந்த கண்ணோட அடுத்த சில நாட்கள் அவங்க விளையாடினதுலாம் அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒண்ணு கத்துக்கணும்னா, நான் அத கத்துக்க எப்புட்றா ஒருத்தவங்க இத சூப்பரா எடுத்துக்குவாங்க? அந்த விஷயம் அப்படி நான் அப்படியெல்லாம் ஒதுக்கிற மாட்டேங்க. எனக்கு எல்லாத்துலயுமே கெட்டதுல கூட என்ன நல்லது இருக்குன்னு பார்க்கக்கூடிய ஆளு. ஸோ ஓகே. கண்டிப்பா அப்படிலாம் சந்தோஷப்பட்டுட்டுலாம் உட்காரல. எஸ்.